السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் கணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்கள் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே சூரத்துல் ஹுஜராத் என்ற 49வது சூறாவினுடைய 12வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா பெரிய சமுதாயத்திற்கு 3 வகையான உபதேசங்களை கூறுகின்றார். அதில் முதலாவது உபதேசம், எவரையும் சந்தேக கண்கொண்டு பார்க்காதீர்கள் என்று கூறுகின்றான். இரண்டாவதாக, பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று கூறுகின்றான். இந்த 2 விளக்கமும் நேற்றைய முன்தினமும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா 3வதாக கூறுகிறார், வலா யகத்த பாலுக்கும் பாலா, உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யாக்குல் லஹ்ம அஸீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூ, உங்களில் ஒருவர் இறந்து போன தன் சகோதரரின் மாமிசத்தை தின்ன விரும்புவாரா? நீங்கள் அதை வெறுப்பீர்கள் தானே என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதன் பொருள் என்னவென்றால், எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை, மனித கறியை உண்ணுவதை வெறுப்பானோ, அதுபோன்று பிறரை பற்றி புறம் பேசுவதை, குறை பேசுவதை வெறுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், புறம் பேசுதல் என்பது மனித மாமிசத்தை உண்பதற்கு சமம் என்பதை அல்லாஹ் இங்கே கூறுகின்றார். அன்பிற்கினியவர்களே, இது தொடர்பான சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். முதல்ல தபூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபினுடைய 5048வது ஹதீஸாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, மகதீபா, அல்லாஹ்வுடைய தூதரே, புறம் பேசுதல் என்றால் என்ன என்பதாக கேட்கப்பட்டது. புறம் பேசுதல் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. இன்னொரு திசை இப்படி வரும், பெருமானார் இப்படி கேட்பாங்க, சஹாபாக்களை பார்த்து, அத்ததரூன மல்ஹீபா, புறம் பேசுதல் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும் ஆக சொன்னார் என்பது ஹதீஸ்ல வருகின்றது. இப்போது நான் சொன்ன ஹதீஸ்ல பெருமானார் கேட்கிறாங்க, புறம் பேசுதல் என்றால் என்னன்னு தெரியுமா என்பதாக பெருமானாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் சகோதரிடத்தில் இருக்கின்ற குறையை அவர் இல்லாத போது பேசுவது என்பதாக சொன்னார். நிறைய செய்திருக்கே அரபி வாசகங்கள் நேரம் ஆயிரும், சுருக்கமா சொல்றேன். ஒரு மனிதத்தில் இருக்கின்ற குறையை அவர் இல்லாத போது பேசுவது என்பதாக பெருமானார் சொன்னார். சஹாபாக்கள் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த குறை எவ்விடத்தில் இருந்தாலுமா என்பதாக கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த குறை அவளிடத்தில் இருந்தால்தான் புறம் பேசுவதாகும். ஒருவேளை அவளிடத்தில் இல்லாத குறையை அவர் இல்லாத போது பேசுவது அவர் மீது பழி சுமத்துவதாகும், அவர் மீது இட்டு கட்டுவதாகும், பழி சுமத்துவதாகும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். புறம் பேசுதல் என்றால் என்ன? புறம் பேசுதல் என்று சொன்னால், ஒரு இடத்துல இருக்கின்ற குறையைத்தான் பேசப்படுகின்றது. ஆனால் அவர் இல்லாத போது அவருக்கு பின்னால் பேசப்பட்டார், இது புறமாக இருக்கின்றது. இந்த புறம் என்பது மிகப்பெரிய புதிய குற்றம். அதாவது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அது இருந்தாலுமா என்பதாக. இருந்தால்தான் புறம். அது இல்லாத குறை இல்லாத போது பேசுவது பழி சுமத்தல் என்பது.
இல்ல ஒரு இடத்துல இல்லாத குறையை மீது பழி சுமத்தினால் சூரத்து நூறில எல்லாத்துக்கும் சொல்லுவா சமானின ஜதா. இஸ்லாமிய நாடாக இருந்தால் 80 கசேரி இருக்கு என்பது மாற்றம் கொண்டிருந்தோம். அவ புறம் பேசுறதுனா என்னன்னா அவனத்துல இருக்கின்ற குறையை அவன் இல்லாத போது பேசுவது, அவனுடைய உதவுக்கு பின்னால் பேசுவது புறம். இந்த புறம் பேசுவது என்பது மிகப்பெரிய புதிய குற்றம். இந்த வசனத்திலே எல்லாம் கொடுக்கின்றால் அது அவனுடைய கரியை உள்ளதற்கு சமம் என்பதாக கொடுக்கிறான். இது ஒன்று. இரண்டாவது பாதிப்பு என்னவென்றால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அல்-கீபத்து அஷத்து மின ஸினா. புறம் பேசுவது என்பது தகாத உறவை விட கொடியதாக பெருமானார் சொன்னார். சஹாபாக்கள் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, இது ஆச்சரியமாக இருக்கிறது, இது எப்படி என்பதாக கேட்கிறார். தகாத விரவு கொள்வது என்பது பெரும் குற்றம் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். அதை விட கொடியதாக சொல்கிறது எப்படி என்பதாக கேட்டார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தகாத உறவு கொள்ளக்கூடியவள் தௌபா செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏறிட சொன்னால் அது தவறே என்று தெரிந்தால் அவன் செய்கின்றான். அந்த தவறு செய்யக்கூடியவன் தவறு சரி செய்வானா? இல்ல, தவறுதான் நம்ம செய்யறோம். சில பேருக்கு அப்படிதான் தெரியும். ஒரு நேற்றை முன்தினம் இந்த ரஹீம் கடையில போய் டிஃபன் வாங்கின ஒருத்தர் ஐயன் வந்தார். துவா செய்யுங்க, என் பேர் முஸ்தபா, குடிச்சே அறிகிறேன், நான் திருந்தரும் துவா செய்கிறது. அது குடி போதையில கூட என்ன செய்கிறான் என்று சொன்னால் தான் குடிப்பது தவறு, நான் அந்த பழக்கத்துக்கு நான் அடிமையாக்கி போனேன், என் பேர் முஸ்தபா, எனக்காக நீங்க துவா செய்ய. அதே மாதிரி ஜினா செய்யக்கூடியவன் தான் செய்வது தவறு என்பதாக அவருக்கு தெரியும், தெரிந்துதான் செய்கின்றான். ஒரு காலம் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவள் திருந்துவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் புறம் பேசக்கூடியவள் தான் செய்வது தவறே என்று உணராதவள் பெருமானார் கூறுகிறார். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, யாரா இருந்தாலும் இருக்கிற தவிர பேசுவோம், இல்லாத யாராவது பேசுவோம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவன் செய்வது தவறே என்றை உணராதவன் அவன் ஒருபோதும் தௌபா செய்ய மாட்டான். எனவேதான் பெருமானார் சொல்வாங்க, அது தகாத முறைவிட புனிதமாக பெருமானார் சொல்வது. இரண்டாவது பாதிப்பு. மூன்றாவது பாதிப்பு என்னவென்றால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானாருடைய வீட்டுக்கு சஃபியா ரலியல்லாஹு தஆலா வர்றா. பெருமானாருடைய மனைவி சஃபியா வர்றா, அந்த குதிரையை பேசிட்டு போறா. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ஹஸ்புக்க கதா வ கதா. என்ன சொன்னாங்க, கையை இப்படி காமிச்சு சொன்னாங்க, என்ன குட்டச்சி வந்துட்டு போற மாதிரி இருக்கு. அவங்க குட்டையா இருப்பாங்க. சொன்னாங்க, என்ன சக்கராத்தி தாங்க, என்னைக்குனாலும் உடுப்புல ஒரு இருக்குங்கள, என்ன குட்டச்சி வந்து குட்டச்சி வந்து போற மாதிரி இருக்கு, அவங்களுக்கு போதுக்க என்று வாங்க சொன்னார். பெருமானார் ஒரு கோபம் அடைந்து விட்டார். சொன்னார், ஆயிஷாவே, நீ எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிவிட்டாய் தெரியுமா? உன்னுடைய வார்த்தையை கடலிலே கலந்தாலும் கூட கடல் கரையாது சொன்னாங்க. நீ எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிவிட்டாய் என்றால், நீ அந்த வார்த்தையை கடலிலே கலந்தாலும் கூட கடல் என்ன செய்துவிடும், மாசாகிவிடும், அது என்ன செய்யும், கெட்டு போகும் என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் திருமதி ஷரீஃபினுடைய 2426வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப எவ்வளவு பெரிய பாவம் இது. மூணாவது. நாலாவதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜிலே பயணம் செய்து வருகிறார்கள். சொன்னார்கள், மேராஜிலே தான் கண்ட காட்சியிலே வந்து சொல்வார். அதிலே சொன்னார்கள், மறுமை நாளையிலே அந்த நான் மேராஜுக்கு சென்ற நேரத்திலே நான் ஒரு கூட்டத்தாரை பார்த்தேன். அவருடைய நகங்கள் என்னது, இரும்பினால் இருந்தது. மக்காரேனுக்கும், அதாவது அவருடைய நகங்கள் வந்து என்ன செய்கிறது, இரும்பினால் இருந்தது. அவர்கள் தங்களுடைய சதைகளை தாங்களே கிழித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதாக சில பெருமானார் சொன்னார். அப்படியே அந்த தண்டனையை அவருக்கு வழங்கப்படுகிறது. அதாவது சில தண்டனைகளை மலக்குகள் கொடுப்பார், சில தண்டனைகளை அவனே செய்யுமாறு மலக்குகள் அடிப்பார் என்று சொன்னால் அந்த பாவத்துக்கு தண்டனையாக அதை அவனே செய்யுமாறு செய்வார்கள் சொல்வார். அப்படி எல்லாம் வரும். அவர் சில மனிதர்களுடைய நகங்கள் இரும்பினால் ஆக்கப்பட்டு அவருடைய சதைகளை அவர்களே கீறிக்கொள்வார்கள் என்பதாக பெருமானார் சொன்னார். சஹாபாக்கள் கேட்டாங்க, அவர்கள் யாருவாக கேட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் தான் பிற மக்களுடைய குறைகளை பேசிக்கொண்டு தெரிந்தவர்கள் என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக நாம் ஹதீஸிலே காணுகின்றோம். இது நாலாவது விஷயம். அது மாதிரி அவர்களை பற்றி புறம் பேசுகிற நேரத்திலே நாம் நம்முடைய நன்மைகளை துணைக்கிறோம். ஐந்தாவதாக நான் சொல்கிறேன்,
ஐயர்வர் மக்கள் எழுதுகிறார்கள், அல் முஃப்லிசு சலாசும், ஏழை என்பவர்கள் 3 பேர்களாக கூறுகிறார். ஏழை என்பவர் 3 பேர்களாக கூறுகிறார். ஹதீஸின் அடிப்படையில அவர் கூறுகிறார். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் 3 பேர் ஏழை என்பார். ஏழைனா ஒண்ணுமே இல்லாமல் ஏழை இல்லை, ஒண்ணுமே இல்லாத ஏழை போய் இவர்கள் அல்ல. இருந்தும் அனுபவிக்க தெரியாதோ. சில பேருக்கு இருக்கும், நல்ல சாப்பாடு இருக்கும் ஆனா சாப்பிட மாட்டான், நல்ல ட்ரெஸ் இருக்கும், பிச்சைக்காரனாவே அலைவா. சில பேர் நம்ம அப்படியே பார்த்துருக்கோம். எல்லாம் இருக்கும், இல்லாத மாதிரியே பிச்சைக்காரனாவே கடைசி வரைக்கும் வாழ்வோம். அதைத்தான் நம்ம என்ன செய்ய தவறின்பாக கூறுகின்றோம். பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா, இன்னல்லாஹு யுஹிப்பு ஐயரா அஸர் நிஅமத்திஹி அலைஹி, தன் அடியானின் மீது அல்லாஹ் தான் கொடுத்திருக்கின்ற அருள்குடைகளை வெளிப்படுத்துவதை விரும்புகிறார் பெருமானார் சொல்லுவார். பிறகு அல்லாஹ் நல்ல ட்ரெஸ் வாங்க கூடிய பாக்கியத்தை கொள்ளுவார், கூடிய பாக்கியத்தை கொடுத்தோம். நல்ல சாப்பாடாக சாப்பிடுவோம். பிள்ளைகிட்ட போய் சொல்லி வளர்க்கும், லேட்டு நானா சொல்லிடுவோம். அல்லாஹ் நம்மளை எப்படி வாழ வைக்கிறாரோ அப்படி வாழ வைப்பார். அதுக்கு நீங்க தயாரா? நீடூர் முதல்வராக இருந்தாங்க ஷம்சுல்லா ஹசரத். அவன் சொல்லுவாங்களா, தம்பி வாழ்க்கை ரொம்ப லேஸ், வாழ்க்கை ரொம்ப லேஸ். ஆனா எப்படி வாழ்ந்தா வாழ்க்கை எப்படி இருக்கிற மாதிரி வாழ்ந்து பழகிட்ட வாழ்க்கை ரொம்ப லேஸ். தலவாணி இருக்கா, தலவாணி வச்சு பண்ணு, தலத்தேன்னா தப்ப கொடுக்க, தலவாணி இல்ல கையை வச்சு படுத்து பழகிக்கிங்க, வாழ்க்கை ரொம்ப லேசாயிரும். நம்முடைய சம்பளம் எவ்வளவோ அதுக்குள்ளாக வாழ்க்கை நான் வாழ பழகிக்கணும். வாழ்க்கை ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்தான் கிடையாது. நம்ம தகுதிக்கு மீறி யோசிப்பதும், அதை நினைத்து கவலைப்படுவதும், அதை நினைத்து ஆசைப்படுவதும் தான் பிரச்சனையே ஏற்படும். அல்ல ஒரு காலத்துல கறி சாப்பிட சாப்பிடுவோம், ஒரு காலத்துல தலைமையை சாப்பிடுவோம். வாழ்க்கை என்னன்னா, இந்த ஏழை என்பவர் யார் என்றால் ஒண்ணுமே இல்லாதவை இல்லை, இருந்தும் அனுபவிக்க தெரியாத ஏழை இயக்குவார்கள் இந்த உலகத்தில் 3 பேர். சுரேத் சொல்றாங்க, முதலாவது கல்பு சை, வேட்டையாடுகின்ற நாய். வேட்டையாடுகின்ற நாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது மிகவும் கஷ்டப்பட்டு துரத்தி சென்று என்ன செய்ய ஒரு விலங்கு வேட்டையாடும். அதன் மூலமாக அதுக்கு பயன் இருக்கா? அதுக்கு பயன் இல்லை. அதை என்ன செய்யும்? எதிர்வாதத்திலே ஒப்படைக்கிறது. வேட்டை நாய் என்ன செய்யறது? அது என்ன எதிர்வாதத்திலே ஒப்படைத்து அதை அடுத்து சாப்பிடும். பொதுவா நாய்க்கு எடுத்து சாப்பிடக்கூடாது. வேட்டை நாய் எதுக்கு என்ன செய்யலாம்? பிடித்ததை சாப்பிடலாம். ஒன்று. அது பிடிக்கின்றது, ஆனா அதுக்கு அதன் மூலமாக அதுக்கு பயன் இல்லை. இரண்டாவதாக சொன்னால் பகீல், கஞ்ச நிர்வாக கூறுகிறார். கஞ்சன் என்ன அர்த்தம்? இருந்து கஞ்சத்தனமா இருக்கிற இல்லாதவர்களுக்கு ஏழை நிர்வாக சொல்லப்படும். அது மிஸ்கின் சொல்லுவாங்க, பக்கீர் நிர்வாக சொல்லுவாங்க. பகீல்லா அவன் எல்லாம் இருக்கும், வசதி இருக்கு, பூரா சொத்துக்கு மேல சொத்து சேர்ப்பான், காசுக்கு மேல சேர்த்து வச்சான் வைப்பான். ஆனா எந்த நல்ல காரியத்தையும் செலவு செய்யாதோ இவன் என்ன செய்தான்? இவனும் ஏழை என்று சொன்னால் இந்த பணத்தின் மூலமாக அவனும் பயன்பெற மாட்டான். நன்மைகளை நல்ல காரியத்தை கொடுத்து நன்மைகளை தேடிக்கொள்ளவும் மாட்டான். நல்ல சேர்த்து வச்சு செய்வா, போய் சேர்ந்துருவான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது பிள்ளைங்க என்ன செய்ய ஜல்சா பண்ணுவாங்க. அது யாரோ ஒரு தேர்த்திருப்போம். 2. மூன்றாவதாக எழுதுகிறார்கள் அல் முகுத்தா. முகுத்தா அப்படின்னா புறம் பேசக்கூடியவன். இந்த புறம் பேசக்கூடியவன் என்ன செய்கின்றான்? நன்மைகளை செய்கின்றான். இப்படி ஏழு சொல்றேன், நன்மைகளை செய்கின்றான், நிறைய வணக்கங்கள் செய்து நன்மைகளை செய்கின்றான். ஆனால் பிறரை பற்றி அவன் பேச 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 நன்மைகள் எல்லாம் அவனுக்கு சென்று விடுகின்றது. மறுமை நாளை இவன் ஏழையாகத்தான் போய் நிற்பான். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டால் அல்லாஹ் தஆலா செய்யக்கூடியது என்ன? இவருடைய நன்மையை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருவான். ஒருவேளை இடத்திலே நன்மை இல்லாவிட்டால் அவருடைய பாவத்தை அவன் பாதிக்கப்பட்டவர் கொடுத்து விடுவார். அல்லாஹ்வுடைய நீதிதான். அப்ப என்னன்னா, நாம் என்ன செய்கின்றோம்? அடுத்தவனை பற்றி புறம் பேசுகிற நேரத்திலே நான் கஷ்டப்பட்டு என்னென்ன வணக்கத்தை நாம் செய்கின்றோமோ அந்த வணக்கத்தை அடுத்தவனுக்கு நாம் இலவசமாக அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யப்பட்டது? சொல்லப்பட்டது, ஒருத்தர் உங்களை பத்தி புற பேசிக்கிட்டு இருக்காருன்னு, ஒருத்தர் புற பேசிக்கிட்டு இருக்காரமாக சொல்லப்பட்டது. வதையில செஞ்சாங்க, ஒரு பழக்கூடையை அனுப்பி வைத்தார். பழக்கூடையை அனுப்பி வச்ச உடனே அவர் என்ன செஞ்சாரு? கொடுத்து விட்டா அவர் கொடுத்த உடனே அவர் ரொம்ப ஆச்சரியமாயிட்டாரு. ஆச்சரியமாயிட்டு சிலர் போறார். போய் வேகமா போய் என்ன சொன்னாரு? இந்த மாதிரி எனக்கு திடீர்னு பழக்கூடை கொடுத்து விட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இல்லப்பா, நான் கேள்விப்பட்டேன், நீ என்னை பத்தி புற பேசுறதா கேள்விப்பட்டேன். இலவசமா நீ நன்மையை அனுப்பி வைக்கிற, அதனால ஒரு கொடுத்து விட்டதாக சொன்ன போது அவருக்கு மன்னிப்பு கேட்டா. இந்த உலகத்திலே என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த புறம் பேசக்கூடிய விஷயத்தை விட்டும்
தீனுடைய சபைகள் கூட காலியாக இல்லை. வேதனைக்குரிய ஒரு விஷயம். மக்கள்லாம் பேசுறாங்க இல்லை, படித்தவர்கள் மார்க்கம் அறிந்தவர்கள் எல்லாரும் பேசுறான். உலகத்தை பிடிச்சவங்க சரி, மார்க்கத்தை பிடிச்சவங்களும் பேசத்தான் செய்யறான். நான் ஒரு பள்ளியில இமாமா இருந்தேன். காலையில இந்த மாதிரி இந்த பயான் பண்றேன், புற பேசக்கூடாதுங்கிறத நான் பயான் சொல்றேன். உடனே ஒருத்தர் வந்தாரு. உடனே என்ன செஞ்சாரு, ஒருத்தர் பயான் சொன்ன ஒருத்தர் இருந்தாரு. எல்லாம் பாவம் மண்ணுக்கு மூத்தாயிட்டாரு, அவருடைய பாவத்தை மன்னிக்கணும், எல்லாம் சொர்க்கத்துல செய்வாக்கணும். என்ன மன்னிச்சிருங்க ஹஸ்ரத். என்ன விஷயம்? நேற்று நைட்டு தான் உங்களை பத்தி குறை பேசப்பட்டது அந்த மஜ்லிஸ்ல நான் உட்கார்ந்தேன். என்ன நம்ம பயம் பண்ணா அஜத்து உட்கார மாட்டேங்கிறாரு, நம்ம பயம் பண்ணா அஜத்து உட்கார மாட்டேங்கிறாரு. இதான் என்ன செய்யறது? உங்களை பற்றி குறை பேசப்பட்டது அந்த மஜ்லிஸிலே நானும் அமர்ந்திருந்தேன் மன்னிச்சுகளாக சொன்னார். எதுக்கு சொல்ல வரேன் என்று சொன்னால், இந்த புறம் பேசக்கூடிய குறை பேசக்கூடிய சபையை விட்டோம் மார்க்கம் அறிந்தவர்களுடைய சபை கூட காரியாகும். பொதுவாகவே 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா 3வது மனிதரை பற்றி பேசுவது உம்முல் பல்வா, புது வியாதியாக ஆகிப்போம். ஆனால் இந்த புறம் பேசுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய 6வது ஒரு பாதிப்பை சொல்லி முடிச்சிடறேன். என்னென்றா, நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் கூட நமக்கு கடினமாகி போகும். வணக்கத்தினுடைய ஆர்வம் நமக்கு இல்லாமல் போ, வணக்கம் செய்வது கடினமாக போகும். 2 பெண்மணி வந்து ரசூலாக சொல்லுவாங்க, நோம்பு வச்சேங்களால் என்ன செய்ய முடியல, ஒரு நோம்பு வந்து கண்டினியூ பண்ண முடியல என்பதாக என்ன செய்ய சொல்லுவாங்க இல்லையா? ஹதீஸ்ல வருகிறது. என்ன சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல எப்படி வந்த அப்படின்னா, ஒரு சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே 2 பெண்மணிகள் நோம்பு வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு நோம்பு வந்து ஒண்ணும் பண்ண முடியல, கடுமையான தாகத்திற்காக என்பதாக பெருமானார் சொல்லப்படுது. பெருமானார் அமைதியா இருந்தாங்க. இன்னும் சற்று நேரத்துல அவரே வரார். அல்லாஹ்வுடைய தூதரை உயிர் போயிடும் தெரியுது. அவங்க அந்த அளவுக்கு தாகத்தினருக்காக என்ன செய்வாங்க, பெருமான் அழைத்து வர சொன்னாங்க. அழைத்து வர சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அபூதாவுத் ஹதீஸ் வருகிறது. அழைத்து வர சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய பாத்திரத்தை கொடுக்க சொன்னாங்க. கொடுக்கப்பட்டது வாந்திருங்க சொல்லப்பட்ட நேரத்துல வாந்திருக்கப்படுகிறது. அது என்ன செய்யறது, கறி துண்டுகள் விழுகிறது, ரத்தம் சதையும் சீர் சமத்தோட விழுகிறது. ஆச்சரியப்பட்டு போனாங்க, என்னது அல்லாஹ்வுடைய நாங்க நேற்று இரவு கறி சாப்பிட பெருமானார் சொன்னாங்க, நீங்க கறி சாப்பிடவில்லை, அடுத்தவனுடைய குறையை பேசுகிறீர்கள், அது கறியை சாப்பிட்டதுக்கு மாமிசத்தை சாப்பிட்டதுக்கு சம்பந்தா. பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னாங்க, இந்த பாவம் தான் உங்களை இந்த நன்மையை செய்வதற்கு வழக்கத்தை செய்வதற்கு தடையாக இருந்தது, கஷ்டமா இருந்தது பெருமானார் சொல்லுவாங்க. அதனால நம்ம சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், என்னடா நமக்கு இந்த வழக்கத்தை செய்யறதுக்கு நமக்கு ஆர்வமே இல்லையே, ஏன்னா துருகுறம் புறாவை திறந்தோம்னா என்ன ஓதுறோம். சில நேரத்திலே வணக்கத்தினுடைய பலகீனம் கூட ஏன் ஏற்படுகிறது தெரியுமா? நாம் செய்கின்ற பாவத்தின் எதிரொலிதானமாக அறிஞர்களுக்காக. நம்ம யாரை பத்தி பின்னால குறை பேசுறதா தேவை. நான் சொன்ன மாதிரி முன்னால அவங்களை பார்த்து சொல்ல முடிஞ்சா சொல்லி திருத்தல் இல்லைன்னா நம்ம உங்களுக்காக துவா செய்யணும். அல்லா அவங்க ஹிதாயத்தை கொடு, அவருடைய அந்த குறையை விட்டு குற்றங்களை விட்டு அவர் காப்பாற்றுமாக துவா செய்து விட்டு போக வேண்டிய தவிர நாம் செய்த நன்மைகளை அடுத்தவரை குறைவேசி நாம் இடந்து விடக் கூடாது என்பதுதான் அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இதை கேட்டவரை கிடைக்கலாம். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.